லட்சுமி அக்கா, வாங்க வந்து உட்காருங்க. வீட்ல தான் இருப்பியோ இருக்க மாட்டியோன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன் ரோசா. உட்காருங்க லட்சுமி அக்கா. மருமோள எங்க ரோசா? அவளா ரூம்ல தான் இருக்கா. இப்போ நீ நல்லா பாத்துக்கிறியால? சோறு தண்ணி தாராளா? அதை ஏன் கேக்குறியா லட்சுமி அக்கா? என்னத்த சொல்ல, என் கதையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பிறந்து வளர்ந்த இடத்துல சந்தோஷமா தான் இருந்தேன். என்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு வந்தனோ அன்னையில இருந்து தந்திரி முடிச்ச மாதிரி தான் ஆயிப்போச்சு. 4 பிள்ளைகளும் பிறந்தவொடனே என் புருஷன் எப்படி என்னைய விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி என் பிள்ளை கதையும் ஆயிப்போச்சு அக்கா. என்ன சொல்றாரு ஆஷா? ஆமா லட்சுமி அக்கா, என் பூமாரி பிள்ளை கதையும் என்ன மாதிரியே ஆயிப்போச்சு பார்த்துக்கிடுங்க. என் பிள்ளை படிய கஷ்டம் ஒவ்வொரு நாளும் என்னால பார்த்து தாங்க முடியல. அவ போன்ல சொல்லி சொல்லி அழத்தான் செய்ய. எதுக்கு தான் அவனுக்கு கட்டி கொடுத்தனோ எனக்கு தெரியல. இப்ப என்னதான் ஆச்சு ராஷா? அதை ஏன்க்கா கேக்குறிய? அவ புருஷன் வேலைக்கு போறேன்ட்டு போனவன் வரவே இல்லையா. 1 மாசம் ஆச்சா என் பிள்ளை சோத்துக்கு வழி இல்லாம அங்கேயே பாடா படியா. எங்க போனா மருமகன் தேடி பார்க்க வேண்டியதானே? எல்லா இடமும் பார்த்தாச்சா, போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா. எங்க போனானே தெரியலையா லட்சுமி அக்கா. அதனால பூ மறிங்க வரட்டுமான்னு கேட்டா பார்த்துக்கிடுங்க. நான் அங்கேயாவது வரேம்மா, என் பிள்ளைகளாவது ஒழுங்கா சாப்பிடும்னு சொல்லி அழியா. அவ மாமியார்காரி என்ன சொல்லியாளா? ஏன் காதை கேக்குறிய? எல்லா மாமியாரும் என்னைய மாதிரி இருந்துருவாங்களா அந்த உலகத்துல? நான் எனக்கு வந்திருக்க மருமகளை தங்க தட்டுல வச்சு தாங்கினேன். என்னையவே அவ மனுஷியா மதிக்க மாட்டேங்க. என் பூமாரிக்கு வச்ச மாமியாரு அவளுக்கு 1 ரூபாய் சோறு போடுறதுக்கு என்ன பாடுபடுத்தியா தெரியுமாக்கா? என் பிள்ளை சொல்லி சொல்லி அழும்போது என் வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு கொடுமைக்காரியாவா? பூமாரி கல்யாணத்தோட கூட நான் பார்த்தனே. ரொம்ப நல்ல விளையாட்ட நடிச்சு நடிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. ஆமாக்கா, அப்படி நடிச்சு நடிச்சு பேசிதான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போவானா. அங்க போனா என் பிள்ளைய படுத்திய பாடு எனக்கு ரத்த கண்ணீர் வருதுக்கா. அவளுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கு பத்தியல. 3வது பிள்ளை வயிற்றுல இப்போ 4 மாசம் பார்த்துக்கிடுங்க. அந்த வயிற்று பிள்ளையும் வச்சுக்கிட்டு என் பிள்ளை இந்த வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு 1 ரூபாய் சோத்துக்கு மாமியாட்ட படிய பாடு கொஞ்சோண்டு இல்லக்கா. அதனால தான் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு எங்கிட்டயாவது கிளம்பி வாமான்னு சொல்லிட்டேன். இங்க வந்தவா மருமக சோறு கொடுக்க மாட்டாளே ரோசா. என் பிள்ளைய அங்க விட்டு வச்சுட்டு நாளைக்கு இருக்கவும் முடியலக்கா. அதனால நான் குடிக்க பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இங்கேயாவது வந்து இருக்கட்டும் தான் வர சொல்லியிருக்கேன். சரி ரோசா, வருத்தப்படாத. நீ படிய கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பூமாரி வரான்னு உன் மருமகளுக்கு தெரியுமா? இல்லக்கா, என்ன சொல்லல. இப்பதான் போன் பண்ணா பேசிட்டு இதுல உட்கார்ந்துருக்கேன். கிளம்பி வாரேமான்னு சொன்னா வந்துருவா. மகளை இவ எப்படி பாத்துக்கிடுவா? அதான் எனக்கு தெரியலக்கா. என் பிள்ளை இங்கே வந்து என்ன கஷ்டப்பட்டுருவாளோன்னு தான் மனசுக்கு கவலையா இருக்கு. அவ ஏதாவது நாங்க வந்து வேலைக்கு போறேம்மான்னு சொல்லியா பார்த்துக்கிடுங்க. வயிற்று பிள்ளை வேற, எப்படி அவளை வேலைக்கு அனுப்பேன்னு தெரியலக்கா. நான் பெத்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுதேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருமக நல்ல வசதியா தானே இருக்கா? உன் மக வெளிநாட்டுல இருந்து நல்லா சம்பாரிச்சு அனுப்பதானே செய்யா ரோசா? அவன் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு அனுப்பதான் செய்யா. இவட்ட கேட்டியல்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாக்கா. எனக்கே பத்தியல்னா அவ இட்லியை வச்சாச்சுன்னா வெறும் பழைய கஞ்சியை தான் ஊத்தி போடுவா. நான் பெரியவா வயசானவா எதையோ குடிச்சு சமாளிச்சிருக்கேன். என் பேரன் பேத்திக்கு அது மாதிரி கொடுக்க முடியுமா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. சரி ரோசா, கவலைப்படாத. நல்லதே நடக்கும்னு நம்பு. சரிக்கா, நான் நம்பிட்டு தான் இருக்கேன். என்ன இது இங்க பயண கதை நடக்கு போலுக்கு? சும்மாதாம்மா, எங்க பாட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, பெரிய பாடுபட்டுட்டே அதை பத்தி பேச முடியாது. ஒரே கதை, நீங்க வந்தாச்சுன்னா தான் இந்த ஒரே பயண கதையா இருக்கு. ராசா, நான் பாட்டுமா? பேட்டு வாங்க லட்சுமி அக்கா. நீங்க இப்படி சொத்த நேரம் வந்து பேசினாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பார்த்துக்கிடுங்க. சரி ராசா, வாரே. என்னம்மா அந்த கிளவிட்ட அப்படி சொல்றீங்களா? என்னம்மா சொன்னேன்? இல்ல, அந்த கிளவி வந்தாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குங்கிறீங்களா? எதுக்கு? என் வீட்டுல இருந்தா உங்களுக்கு நிம்மதி போயிட்டோம். உங்க மகன் கேட்டா என்ன வருத்தப்படுவான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒன்னும் உன்னை பத்தி தப்பா சொல்லலம்மா. ஒத்தையில உட்கார்ந்துருந்தேன்ல, லட்சுமி அக்கா வந்து கொஞ்சம் பேசியிருந்தாவ, அதனால தான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா பேசி பழங்க. சரிம்மா, உனக்கு பிடிக்கலன்னா நான் பார்த்து பேசியேன். சரி. சும்மா இருக்குமே அந்த பாத்திரத்தை விளக்கலாம், வள வாசல்லாம் பெருக்கி போடலாம். காலெல்லாம் வலிக்குதுமா, காலையில தான்
பெருக்கின மாதிரியா இருக்கு, குப்பையா தான் கிடக்கு. அவ்வளோ இடம் பெருக்க வேண்டியிருக்கு, பெருக்கி பெருக்கி எனக்கு தினாம பெருக்கிறதுனால கால் வலிக்குதுமா. அப்படின்னா நான் உங்களுக்கு வேலை சொல்லி கால் வலி வர வச்சுட்டேன்னு சொல்றீங்களோ? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. எனக்கு ரொம்ப வயசாகுது பத்தியம்மா, அதனால சொல்லி. வயசான மாதிரியா சாப்பிடுறிய? வயசானாலும் நல்ல கல்லு உருண்ட மாதிரி தான் இருக்கிய, 4 தட்டு சோத்தை தின்னுக்கிட்டு. இந்த வீட்டை பெருக்கணும் வளவு பெருக்கணும் மட்டும் கால் வலிச்சிருது உங்களுக்கு. நானே அவ்வளோ வேலை செஞ்சு தொலைக்க வேண்டியிருக்கு. முதல்ல வேலைக்கு ஒரு ஆள் பார்த்து வைக்கணும்னு நினைக்கேன். பணமே இல்லைன்னு சொல்றியம்மா, எப்படிம்மா வேலைக்காரிக்கு ரூபா கொடுக்க முடியும்? வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், யார் செய்வா? அதுக்கு தான் சொல்லியேன். சரிம்மா, உன் இஷ்டம். நான் என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். வேலை செய்ய சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிய. அந்த கிளவி வர வச்சு ஓயாம கதை. முதல்ல இந்த லட்சுமி கிளவி இந்த பக்கம் வர விடக்கூடாது. நான் நடு வீட்டுல எப்ப பார்த்தாலும் அந்த பையனை பாய் விரிப்பா தான் இருக்கு. நான் இதுல கொஞ்சம் பாய் போட்டு படுத்திருந்தேம்மா, கால் வலிக்குது பத்தியா? ஏன் வீட்டுக்குள்ள போய் படுக்க வேண்டியதானே? நீ தானம்மா ரூம்ல படுக்கண்டா, வெளியே படுங்கன்னு சொன்னா. அதை அன்னைக்கு சொன்னேன். ரூமை கிளீனா வச்சிருந்தா நான் ஏன் சொல்ல போறேன்? நானே கிடந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டாட வேண்டியிருக்கு. போய் உள்ள படுங்க. சரிம்மா. பகல்ல எப்படிதான் உங்களுக்குலாம் உறக்கம் வருதோ? பெய்யே சோத்தை போட்டு தின்னுங்க. இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு பசியே இல்ல. நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டேன். நீனும் பிள்ளைகளும் சாப்பிடுங்க. சரி சரி. காலேஜ் போயிட்டு உங்க மாவ மதியம் வந்துருவேன்னு சொன்னால வந்துட்டாளா? இல்லம்மா, அவ சாயங்காலம் தான் வரேன்னு சொன்னா. ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னா? என்கிட்ட மதியம் சொன்னாலே. மாத்தி மாத்தி தான் பேசிட்டு தெரியா? உங்க மாவ போக்கு ஒன்றும் சரியில்லை, பார்த்து இருக்க சொல்லுங்க. உங்க மாவ எங்க அம்மா என் தங்கச்சி, எங்க அம்மா என் தங்கச்சின்னு சொல்லியனால தான் உங்களால போட்டு நான் பாடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்பவே நான் தனியா போயிருப்பேன். இனியால உங்களால போட்டு மேய்க்க முடியல, சமாளிக்க முடியல. அவ காலேஜுக்கு போகும்போது கூட அவளே தானமா சமைச்சு எடுத்துட்டு போறா. ஓஹோ, நான் அவளுக்கு சோறு கட்டி கொடுக்கல, நான் வேலை செய்யலன்னு சொல்ல வரீங்களோ? இல்லம்மா, எங்களை போட்டு மேய்க்க முடியலன்னு சொன்னியே, அதுக்கு தான் கேட்டேன். குத்தி காமிக்கிறீங்களோ? நான் என் பிள்ளைகளை பாப்பனா உங்களோட பாப்பனா? சரிம்மா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் எதுவும் சொல்லல. நீ போம்மா போ. சரி, ஒரு வேலை செய்யல கிளவி. பாயை போட்டு நடு வீட்டுல உட்காந்துக்கிட வேண்டியது. ஒரு பிரயோஜனம் உண்டா நம்மளுக்கு? நானே தூங்கி முடிச்சா நைட்டு வரைக்கும் அங்கிருந்து வேலை பார்க்க இந்த வீட்டுல. காலேஜ் படிக்க அவளை, காலேஜ் என்னத்தை தான் படிச்சு கிளிக்கான்னு தெரியல. முதல்ல அவளை காலேஜ் விட்டு நிறுத்தணும். நீயும் சின்ன பிள்ளையுமே இந்த பேச்சு பேசியா? என் மவ பூ மாதிரியே இவ சும்மா விடுவாளா? அவ வேற 2 சின்ன பிள்ளைகளை கொண்டுகிட்டு வாரா. பாவம், என் பிள்ளை இவகிட்ட வந்து என்ன பாடுபட போறாளோ தெரியல. என் பிள்ளைகள் எல்லாமே பாவம். 4 பிள்ளைகளை பத்தே, நாளும் நல்லா இருக்கும்னு கனவு கண்டு கனவு வாழ்க்கை வாழ்ந்தேன். என் கனவெல்லாம் இப்படி கலைஞ்சு போய் நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மூத்தவளை கட்டி கொடுத்து அவ சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா ஒரு பிள்ளை கூட இல்லாம பாவம் போல நிக்கா. என்னாலும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே சண்டை. 2வது பிள்ளைவளை கட்டி கொடுத்தா அவ 2 பிள்ளையோட திரும்பி வாரா. 3வது பிள்ளைக்கு என்ன கல்யாணமே ஆகல. அவளுக்கு வர போறவன் எப்படி இருப்பானோ, என்னன்னு இருப்பானோ. ஒரு ஆம்பளை பையனை தங்கமா பெத்தெடுத்தேன். அவன் இந்த பிள்ளைகளெல்லாம் கரைச்சே கேட்கலாம். படிய பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவன் வேலை உழைக்கணும் உழைக்கணும்னு ஓடிறியான். பொண்டாட்டிக்காரி எங்கிட்டயே சண்டைக்கு வர. அவன் பொண்டாட்டி பிள்ளையோடையும் ஒழுங்கா வாழ முடியாம வெளிநாடு வெளிநாடுன்னு